ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் வெப்சைட்டில் ஹைப்பர் லிங்க்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, உங்கள் வெப்சைட்டை வந்துட்டு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் மீ கிஷோர். இந்த சேனலுக்கு புதுசுனா அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1ல் வந்துட்டு இந்த வெப்சைட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லிங்க்ஸ் இருக்கும், நேவிகேஷன் பார் இருக்கும், வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம், அதாவது மல்டிமீடியா செட்டப்பு, அதுக்கப்புறம் லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஆடியோ செட்டப்பு, இமேஜஸ்ஸு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த செட்டப்பில் இருக்குது. ஸோ இந்த புது வெப்சைட்டில் இருக்க மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த பழைய பார்ட் 1ல் பார்த்த வெப்சைட்டை வந்துட்டு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நான் ரீடைன்டு பிளேயர்ஸை வந்துட்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பேஜில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் புதுசாக பிளேயர்ஸ் அப்படின்ட்டு ஒரு HTML க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இதில் இருக்க அதே HTML ஃபுல்லாகவே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளேயர் செக்ஷனில் பார்த்தோம்னா ரீடைன்டு பிளேயர்ஸ், இந்த ஜடேஜா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ மிச்ச இந்த எபோட் செக்ஷன், டைட்டில் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இந்த சைடு இல்லை. ஸோ மிச்ச தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பிளேயர்ஸ் பேஜில் இதெல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹோம் பேஜில் இருக்க இந்த ரீடைன்டு பிளேயர்ஸை வந்துட்டு இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட பழைய வெப்சைட் பார்த்தோம்னா வெறும் எபோட் செக்ஷன், டைட்டில் செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஹோம்லேயும் வந்துட்டு எபோட் செக்ஷன், டைட்டில் செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த நேவிகேஷன் லிங்க்கு. ஸோ இந்த நேவிகேஷன் லிங்க் பார்த்தோம்னா வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது லிங்க் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹோம்னு கிளிக் பண்ணோம்னா இந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு வருது. இதே பிளேயர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜுக்கு போகுது. ஸோ இது வந்துட்டு ஹைப்பர் லிங்க் டேக் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் ஹைப்பர் லிங்க் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு 2 லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஹோம்க்கு, இன்னொரு லிஸ்ட்டு வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு. ஸோ இது ரெண்டையும் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஹோம், பிளேயர்ஸ் அப்படின்ட்டு 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் வந்துட்டு ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணணும். ஸோ ஹைப்பர் லிங்க் எப்படி ஆட் பண்ணலாம்னா லிங்க் டேக் வச்சு ஆட் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு ஏ டேக் யூஸ் பண்ணி நம்ம லிங்க் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு லிங்க் டேக் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த லிங்க் டேக்கை வந்துட்டு ஹோம் வந்துட்டு ரேப் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். அதே மாதிரி பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு இதை காப்பி பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம ஹோமுக்கும் பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு லிங்க் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்சல்யூட் பேத், ரிலேட்டிவ் பேத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது 2 லிங்க் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு சேம் ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அப்சல்யூட் பேத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ் பேத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இல்லாமல் நம்ம வெறும் அந்த லிங்க்கை மட்டும் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் பேத்தாக கன்சிடர் ஆகும். இதே வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு அப்சல்யூட் பேத்தாக கன்சிடர் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னே பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு 2 லிங்க்கும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஹோம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் இருக்கும். பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த HTML என்ன இருக்கோ அது வந்துட்டு இங்கே ரெண்டர் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நான் ரீடைன்டு பிளேயர்ஸ் மட்டும் இங்கே வச்சிருக்கனால உங்களுக்கு ரீடைன்டு பிளேயர்ஸ் மட்டும் இங்கே காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் லிங்க் டேக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் பேஜில் மட்டும்தான் வந்துட்டு இந்த லிங்க்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் பேஜ்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளேயர்ஸ் லிங்கை கிளிக் பண்ணோம்னா இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் இங்கேயும் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இமேஜஸ் லோட் பண்ணலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம்னா இமேஜ்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு லோகோ இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிளேயர்ஸில் வந்துட்டு பிளேயர்ஸோட இமேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வெப்சைட்ஸில் இமேஜஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு இமேஜஸ் தேவை. ஸோ இதுக்கு இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டராக போட்டுக்கலாம். ஸோ நான் அதுக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அசெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அசெட்ஸ்க்குள்ளே வந்துட்டு இமேஜஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஒரு வெப்சைட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான ஒரு இமேஜஸோ, வீடியோவோ இல்லை ஆடியோவோ அதெல்லாம் வந்துட்டு அசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போடுங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ இமேஜஸ்னால் இமேஜஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதே வீடியோஸ்னால் வந்துட்டு வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு வெப்சைட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இமேஜஸ் ஃபோல்டரில் வந்துட்டு நம்ம இமேஜஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் இமேஜஸ்லாம் லோட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லோகோ வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு லோகோ கிடையாது. ஸோ இந்த லோகோ வந்துட்டு நம்ம இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இமேஜ் டேக் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ
இமேஜ் டேக் நீங்கள் போடும்போது ஸோ விஎஸ் கோடே பை டிஃபால்ட் வந்துட்டு இமேஜ் கொடுத்தா எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டும் ஆல்ட் ஆட்ரிபியூட்டும் அதுவே கொடுத்துருது. ஸோ நம்ம சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு ரிலேட்டிவ் பேத் யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் HTML-லேருந்து நம்ம அசெட்ஸ் போகணும். அசெட்ஸ்க்குள்ளே தான் இமேஜ் இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்துட்டு சிஎஸ்கே லோகோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிலேட்டிவ் பேத் எப்படி இருக்குன்னா டாட் கொடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ டாட் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா வந்துட்டு ரிலேட்டிவ் பேத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதில் பார்த்தோம்னா ஸோ ரிலேட்டிவ் பேத் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் HTML-லேருந்து இந்த சிஎஸ்கே லோகோ வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி. ஸோ இங்கேருந்து டாட் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் பார்க்கணும். அதில் பார்த்தோம்னா அசெட்ஸ் அப்படிங்கிறது உள்ளே போகிறோம், அதுக்குள்ளே வந்துட்டு இமேஜஸ்க்குள்ளே போகிறோம், அதுக்குள்ளே இருக்க சிஎஸ்கே லோகோ வந்துட்டு நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் பேத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நமக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு சிஎஸ்கேவோட லோகோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ தட் வந்துட்டு கண்ணு தெரியாதவங்களும் இது வந்துட்டு சிஎஸ்கே லோகோ அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் இதை வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய இமேஜ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இமேஜோட சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஹைட் அண்ட் வித்து. ஸோ நம்ம ஹைட் வந்துட்டு ஒரு 35 கொடுத்துக்கலாம். ஸோ சின்னதாக இருக்கும். ஸோ நான் ஹைட் 35ன்னு கொடுத்துட்றேன். வித்து வந்துட்டு ஒரு 50 px கொடுத்துக்கிறேன். ஸோ 50 அப்படின்னு கொடுத்தாவே போதும். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இமேஜ் வந்துட்டு சின்னதாயிரும். ஸோ இதை நான் வந்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னம்னா வந்துட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு சின்னதாக மாறிடுச்சு. நம்ம இமேஜ் பார்த்தோம்னா சின்னதாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்துட்டு மேலே இருக்குது. ஸோ ஏன்னா வந்துட்டு இமேஜுங்கிறது இன்லைன் டேகு. ஸோ அது வந்துட்டு நார்மலாக ஒரு சேம் லைனில் வந்துடும். ஆனால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு H1 டேக். ஸோ இந்த H1 டேக் வந்துட்டு ஒரு பிளாக் எலிமெண்ட். ஸோ அது வந்துட்டு எப்பயுமே நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த இமேஜ் டேக்கை தூக்கி நம்ம வந்துட்டு பிளாக்குக்குள்ளே போட்டுடலாம். ஸோ தட் வந்துட்டு எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். ஸோ நான் வந்துட்டு இந்த இமேஜ் டேக்கை தூக்கி நான் உள்ளே போட்டுட்டேன். ஸோ உள்ளே போட்டோடனே வந்துட்டு இது எல்லாமே ஒரே லைனில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வெறும் இந்த வந்துட்டு இண்டெக்ஸ் பேஜுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிளேயர்ஸ் பேஜில் வந்துட்டு இதை ஆட் பண்ணல. ஸோ பிளேயர்ஸ் பேஜ்லேயும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பிளேயர்ஸ் பேஜ் போயிட்டு நான் இதை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ண வெப்சைட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸோட பேர் போட்டுட்டு அதுக்கு கீழே அவங்களோட இமேஜஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்போம். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தோம்னா ரீடைன்டு பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு லிங்க்ஸாக இருக்குது. இந்த லிங்க்ஸை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அந்த பிக்சருக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ வந்து நான் மோயின் அலி அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா மோயின் அலிக்கு எடுத்துகிட்டு போகுது. இதே ருத்ராஜ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா ருத்ராஜ் அந்த ஃபோட்டோக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த இமேஜ் எப்படி லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேருக்கு அடியில் வந்துட்டு அவங்க இமேஜஸ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன அதே டேக்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு எல்ஐ டேக்கு கீழேயும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு அதோட சோர்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சோர்ஸ் வந்துட்டு ரிலேட்டிவ் பேத்தாக கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஜடேஜா அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஜடேஜா அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே வந்துட்டு அவங்களோட இமேஜஸ் வந்துருச்சு. சேம் திங்கை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நான் வந்துட்டு அவங்கவுங்க இமேஜஸ்க்கு வந்துட்டு நான் பேத் கொடுத்துட்டேன். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு ஜடேஜா, தோனி, ருத்ராஜ் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நாம் இந்த வெப்சைட்டில் இருக்க மாதிரி லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஜடேஜா, எம்எஸ் தோனி, ருத்ராஜ், மொயின் அலி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ருத்ராஜ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ருத்ராஜ்க்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸை வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் சேவ் பண்ண உடனே வந்துட்டு இங்கே ஒரு ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்றுக்கும் வந்துட்டு நான் லிங்க் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரே வெப்சைட்குள்ளே இருந்துட்டு நம்ம லிங்க்ஸ் ஆட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்துட்டு சில திங்ஸ் பண்ணணும். ஸோ அது என்னென்னா வந்துட்டு நம்ம இப்போது இந்த ஜடேஜாவை கிளிக் பண்ணோம்னா ஜடேஜாவுக்கு போகணும், எம்எஸ் தோனி அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா எம்எஸ் தோனிக்கு போகணும். ஸோ இப்படி நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னம்னா வந்துட்டு ஐடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜடேஜாவுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜடேஜாவுக்கு வந்துட்டு ஒரு ஐடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஐடி பேர் வந்துட்டு ஜடேஜானே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த ஐடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்துட்டு இந்த பேஜுக்கே யூனிக்காக இருக்கணும். ஸோ இந்த ஜடேஜா அப்படிங்கிற ஒரு ஐடி இங்கே கொடுத்துட்டோன்னா வேறு எந்த ஐடிக்கும் வந்துட்டு நீங்கள் ஜடேஜா அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது. ஸோ அது வந்துட்டு கன்ஃபியூஷனை உருவாக்கிடும். ஸோ ஐடி எப்பயுமே வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். ஒரு வெப்சைட்க்கு வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு ஜடேஜான்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ஜடேஜா அப்படின்ட்டு ஐடி கொடுக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் நான் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த ஐடியில் இருக்க வேல்யூ வந்துட்டு நான் இங்கே லிங்காக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற கேஸில் வந்துட்டு நான் ஜடேஜான்னு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஜடேஜாவை வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணி இந்த செக்ஷனுக்கு கொண்டு வந்து காட்டிடும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஜடேஜாவை வந்துட்டு ஹைப்பர் லிங்க் டேக்கில் ரேப் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு ஹைப்பர் லிங்க் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹைப்பர் லிங்க் டேக்கில் வந்துட்டு நான் ஜடேஜா அப்படிங்கிறது உள்ளே போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஹெச்எஃப்ல பார்த்தோம்னா நம்ம ஐடியோட லிங்கை கொடுக்கணும். ஸோ இந்த ஐடி லிங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கணும். இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த ஐடியை நம்ம பாயிண்ட் பண்ணணுமோ அந்த ஐடியோட நேமை வந்துட்டு இங்கே கொடுத்துடணும். ஸோ இங்கே நான் வந்து ஜடேஜாவை பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் ஜடேஜாவோட பேரை கொடுத்துட்றேன். நான் இந்த லிங்க்கை கொடுத்துட்டு லோட் பண்ணனா வந்துட்டு உங்களுக்கு ஜடேஜா அப்படிங்கிறது ஒரு லிங்காக மாறிடுச்சு. அந்த ஜடேஜா அப்படிங்கிறத வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணனா வந்துட்டு இந்த ஜடேஜா அப்படிங்கிற ஒரு பிளேயர் நேமுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுது, ஸ்க்ரால் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம மிச்ச பிளேயர்ஸ்க்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு நான் லிங்க் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ருத்ராஜ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ருத்ராஜ்க்கு எடுத்துகிட்டு போகும். மோயின் அப்படின்னு கிளிக் பண்ணனா வந்துட்டு மோயின் அலிக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம சாம்பிள் வெப்சைட்டில் பார்த்தோம்னா இங்கே ஒரு வீடியோ டேக் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணலாம், மியூட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஆடியோ குறைக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம இங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம ஃபைலில் வந்துட்டு லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு அசட்ஸில் வந்துட்டு நான் ஒரு வீடியோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நம்ம வீடியோவை வந்துட்டு நான் உள்ளே போட்டுடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் அந்த வீடியோவை போட்டுட்டேன். இந்த cricket.mp4 தான் வந்துட்டு நம்ம வீடியோ ஃபைல். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா எபோட் செக்ஷனுக்கு கீழே வந்துட்டு நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர் திங் வந்துட்டு நம்ம வெப்சைட்லேயும் இந்த எபோட்டுக்கு கீழே வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா எபோட்டுக்கு கீழேனா இந்த பி டேகுக்கு கீழே நான் வந்துட்டு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ டேக் வந்து நான் வீடியோ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு எஸ்ஆர்சி அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பாத் கொடுத்துடலாம். ஸோ இங்கேயே வந்துட்டு நான் ரிலேட்டிவ் பாத் கொடுக்குறேன். ஸோ டாட் / கொடுத்துட்டு அசட்ஸ்குள்ளே வீடியோஸ்குள்ளே கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். ஸோ நான் இதை வந்துட்டு சேவ் பண்ண அப்படின்னம்னா வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம பெருசாக இருக்கங்காட்டி நான் இதுக்கும் வந்துட்டு நம்ம ஹைட் வித்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 200ன்னு கொடுத்துட்றேன். அண்ட் வித்து பார்த்தோம்னா ஒரு 300 கொடுத்துக்கிறேன். ஸோ வித்து வந்துட்டு 300. ஸோ இப்படி கொடுத்தோடனே வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு சின்னதாகிடுச்சு. பட் இது வந்துட்டு எதுவுமே ப்ளே பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு இதுக்கு கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஸோ இப்போ கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு இது எந்த வேல்யூஸும் எடுத்துக்காது. ஸோ நம்ம வெறும் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம ஆட்ரிபியூட் நேம் மட்டும் கொடுத்தாவே போதும், இதில் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஸோ இங்கே கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோடனே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இங்கே ப்ளே, பாஸு, மியூட்டு, ஃபுல் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் வேணும், எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணாம் அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பேர் மட்டும் போட்டால் போதும். மிச்ச அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இங்கே இருக்கும், மிச்ச ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆடியோ டேக்ஸ். ஸோ அந்த ஆடியோ டேக்ஸ் பார்த்தோம்னா இந்த பிளேயர்ஸ் சைட்டில் வந்துட்டு ஆடியோ இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆடியோ வந்துட்டு நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்துட்டு நம்ம அசட்ஸில் வந்துட்டு லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் அசட்ஸில் ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆடியோ ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு ஆடியோ ஃபைலை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ டேக் பார்த்தோம்னா வந்துட்டு ஹோம் பிளேயர் அதுக்கு கீழே இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்லேயும் வந்துட்டு ஹோம் பிளேயருக்கு கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் HTML போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பிளேயர்ஸ் HTMLல ஹோம் அண்ட் பிளேயர்ஸ்க்கு கீழேனா வந்துட்டு இந்த UL டேகுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஆடியோ டேக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஆடியோ அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அதில் வந்துட்டு சோர்ஸில் நம்ம ரிலேட்டிவ் பேத்தை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரிலேட்டிவ் பேத் என்ன வரும்னா /assets அதுக்கப்புறம் ஆடியோ அதுக்கப்புறம் MP3 ஃபோல்டர். ஸோ இங்கே இப்படி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டங்காட்டி நம்ம இங்கே கண்ட்ரோல்ஸோட எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆட் பண்ணல அப்படின்னோம்னா வந்துட்டு இங்கே எந்த விஷுவலாக எதுவுமே தெரியாது. பட் உள்ளே ஆட் ஆகிருக்கும், பட் விஷுவலாக தெரியாது. ஸோ அதனால நமக்கு யூஸும் கிடையாது, ஏன்னா அதை ப்ளேவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிடணும். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆடியோ டேக் ப்ளேயபுளாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு சில ப்ரௌசர்ஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தோம்னா இந்த ஆடியோ டேக் வந்துட்டு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்துட்டு திஸ் ஆடியோ இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல திஸ் ஆடியோ இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ப்ரௌசர் வந்துட்டு ஏதாவது ஆடியோ சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற கேஸில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர் சப்போர்ட்டடாக இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு இந்த வியூ காட்டியிருக்கு. இதே நமக்கு சப்போர்ட்டட் இல்லை அப்படின்னம்னா திஸ் ஆடியோ நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த யூஐக்கு பதிலாக அது வந்துடும்.
ஸோ சிமிலர் திங் வந்துட்டு நம்ம வீடியோக்கும் போடலாம். ஸோ வீடியோலயும் வந்துட்டு சில வீடியோஸ் வந்துட்டு அன்சப்போர்ட்டடா இருக்கலாம். ஸோ அந்த வீடியோலயும் வந்துட்டு நம்ம வீடியோ இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிற மாரி நம்ம டெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். ஸோ வீடியோ இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம்னா, இப்ப ஏதாவது இந்த வீடியோ சப்போர்ட் ஆகல. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு சில ப்ரௌசர்ஸ்ல சப்போர்ட் ஆகல அப்படிங்கிற கேஸ்ல வந்து திஸ் வீடியோ இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். இந்த வீடியோக்கு பதிலா. ஸோ நம்ம வெப்சைட்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்ல பார்த்தோம்னா, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெட்டரா இருக்கும். இந்த ஹோம் அண்ட் பிளேயர் அப்படிங்கிறது வந்துட்டு நேவிகேஷனுக்கு யூஸ் ஆகுறங்காட்டி இது வந்துட்டு nav பாரா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த எபோட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செக்ஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபூட்டரா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இந்த பேஜுக்கும் இந்த பிளேயர் பேஜுக்கும் வந்துட்டு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த நேவிகேஷன் பார்லாம் வந்துட்டு சேமா இருக்கு. ஃபூட்டருங்கிறதும் சேமா இருக்கு. பட் இந்த ரீடைன் பிளேயர்ஸ் அண்ட் எபோட் அப்படிங்கிறது வந்துட்டு யூனிக்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயின் செக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இந்த எபோட் அண்ட் டைட்டில் வந்துட்டு மெயின் செக்ஷனுக்குள்ள எபோட் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன், தனி செக்ஷன், டைட்டில்ங்கிறது ஒரு தனி செக்ஷனா இருக்கும். ஸோ இத வந்துட்டு நம்ம கோட்ல வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாடி டேகுக்குள்ள வந்துட்டு ஹெட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெட்டர் டேக் போட்டுட்டு, அந்த ஹெட்டருக்குள்ள வந்துட்டு நம்ம ஹெட்டிங்க வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்துட்டு ஹெட்டரா நம்ம மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த ஹோம் அண்ட் பிளேயர் டேக்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம நேவிகேஷன் பாரா போட்டுக்கலாம். ஸோ nav டேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த nav டேகுக்குள்ள வந்துட்டு இந்த நேவிகேஷன் லிங்க்ஸை வந்துட்டு உள்ள போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த எபோட் அண்ட் டைட்டில் செக்ஷன். ஸோ இது வந்துட்டு இந்த பேஜ்க்கு யூனிக்கா இருக்கு. ஸோ நம்ம இத வந்துட்டு மெயின் டேகுக்குள்ள போட்டுடலாம். ஸோ இத வந்துட்டு நான் மெயின் டேகுக்குள்ள போடுறேன். ஸோ இத வந்துட்டு நான் மெயின் டேகுக்குள்ள போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த எபோட்டு அப்புறம் இந்த டைட்டில். இது 2ம் வந்துட்டு தனித்தனி செக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இத வந்துட்டு நம்ம தனித்தனி செக்ஷனா போட்டுக்கலாம் இந்த மெயின்குள்ள. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு, இத வந்துட்டு நான் எபோட்ட தூக்கி நான் இந்த செக்ஷனுக்குள்ள போட்டுறேன். ஸோ இத தூக்கி நான் உள்ள செக்ஷனுக்குள்ள போட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இன்னொரு செக்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டு டைட்டில் அப்படிங்கிறத வந்துட்டு உள்ள போட்டுறேன். ஸோ இங்க பார்த்தோம்னா, இந்த ஹெச்ஆர் டேக் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலா வெளிய இருக்குன்னு நான் உள்ள போட்டுட்டேன். ஸோ இத வெளியில போட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த ஹெச்ஆர் இந்த காப்பிரைட் சிம்பிள் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஃபூட்டரா இருக்கும். ஸோ இத வந்துட்டு நம்ம ஃபூட்டரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபூட்டர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிட்டு, இத வந்துட்டு ஃபூட்டருக்குள்ள போட்டுறலாம். ஸோ இத வந்துட்டு நான் ஃபூட்டருக்குள்ள போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம இண்டெக்ஸ் பேஜ் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம செமாண்டிக் HTMLக்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு மீனிங்ஃபுல்லான டேக்ஸ்க்குள்ள நம்ம போட்டுட்டோம். சேம் திங் வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ்க்கும் ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ நம்ம பிளேயர்ஸ் டேக் பார்த்தோம்னா வந்துட்டு, இது வந்துட்டு ஹெட்டர், இது வந்துட்டு nav, இது வந்துட்டு ஒரு செக்ஷன். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு ஒரு ஃபூட்டர். ஸோ இத வந்துட்டு நம்ம இங்க ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டர். ஸோ ஹெட்டருக்குள்ள வந்துட்டு நம்ம ஹெட்டிங்கு. ஸோ இத வந்துட்டு உள்ள போட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு nav. navக்குள்ள வந்துட்டு நம்மளோட லிங்க்ஸு. ஸோ லிங்க்ஸை வந்துட்டு உள்ள போட்டுறலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த பேஜ்க்கான யூனிக் கன்டென்ட். ஸோ அது வந்துட்டு மெயின். ஸோ அத வந்துட்டு இந்த ஹோல் பேஜும் வந்துட்டு நமக்கு மெயினாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்துட்டு நம்ம மெயின்க்குள்ள போட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரீடைன் பிளேயர்ஸே வந்துட்டு ஒரு செக்ஷனா தான் நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இத ஹோல் திங்கையும் வந்துட்டு நம்ம ஒரு செக்ஷனா போட்டுறலாம். ஸோ இத வந்துட்டு நான் உள்ள தூக்கி ஒரு செக்ஷனா போட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த காப்பிரைட். இத வந்துட்டு நம்ம ஃபூட்டருக்குள்ள போட்டுறலாம். ஸோ இந்த ஃபூட்டருக்குள்ள வந்துட்டு நம்ம இத போட்டுறலாம். ஸோ இங்க போட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம 2 இண்டெக்ஸ் HTML, பிளேயர்ஸ் HTML இது 2மே வந்துட்டு செமாண்டிக் HTMLக்கு நமக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டன் அமுத்துங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை கிளியர் பண்றேன். முக்கியமா இந்த வீடியோஸை வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.